வெல்கம் டு அகன் அகாடமி சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எஸ்பிஐ கிளர்க்கு பிலிம்ஸ் எக்ஸாம்ல கேட்ட ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் தான் அதில் நம்ம பார்க்க போறோம். சரியா? இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் அதாவது 2025ல பிப்ரவரி மந்த் 22ஆம் தேதியில நடந்து முடிஞ்ச ஃபர்ஸ்ட் ஷிஃப்டோட கொஸ்டின்ஸ் தான் இது. சரிங்களா? நீங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம அகன் அகாடமி சேனலை விசிட் பண்றீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல இந்த மாதிரி மெட்டீரியல்லாம் பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணி நீங்க ப்ரிப்பரேஷனுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம அகன் அகாடமி டெலிகிராம் சேனல்ல ரெகுலர் பேசிஸில் அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க பிடிஎஃப் அதில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரியா? அந்த டெலிகிராம் சேனலுக்கான லிங்க்கும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நீங்க அதை சர்ச் பண்ணி கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ரைட். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்டிடியூடு, ரீசனிங்கு, ஜென்ரல் இங்கிலீஷ், பேங்கிங் அவேர்னஸ், கரண்ட் அஃபேர்ஸ் இது எல்லாமே ரெகுலர் பேசிஸில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுவாங்க. அது மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ்ல உங்களுக்கு பைலிங்குவல்லையே இருக்கும். சரியா? இங்கிலீஷ் அண்ட் தமிழ்லேயே இருக்கும். அது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். படித்து தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ரைட். அதே போல் லாஸ்ட் வீடியோவில் கமெண்ட் செக்ஷனில் கொஞ்சம் ஹேண்ட் ரைட்டிங் வந்துட்டு தெளிவாக புரியல சார் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நான் கண்டிப்பாக இந்த வீடியோவில் பெட்டராக எழுத ட்ரை பண்ணுறேன். காரணம் என்னன்னா நோட் பேரில் எழுதுறதுனால என்னால் தெளிவாக எழுத முடியல. சரிங்களா? கூடவே நான் என்ன பண்ணுறீங்கன்னா நான் சொல்கிறதையும் கவனிங்க. சரியா? நான் எழுதும்போது நீங்கள் கூடவே என்ன பண்ணுறீங்கன்னா நான் சொல்கிறதையும் கவனிங்க. கண்டிப்பாக பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ரைட். முடிஞ்ச அளவுக்கு நானும் தெளிவாக எழுத ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? ரைட்டுங்க. இப்போ இந்த கொஸ்டினை நம்ம சால்வ் பண்ணலாம். நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சது தான். சரிங்களா? போன வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். இருந்தாலும் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு சின்ன இன்ட்ரோ மாதிரி சொல்லிடுறேன். உங்களுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 35 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சரிங்களா? மோஸ்ட்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோட பேட்டர்ன். சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 மினிட்ஸ் வந்து டைம் தருவாங்க. சரிங்களா? 20 மினிட்ஸ் வந்துட்டு இந்த 35 கொஸ்டின்ஸை அட்டன் பண்ணுறதுக்கான டைம் கொடுப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10ல இருந்து 12 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சரிங்களா? அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் சீரீஸில் கேட்கலாம். நம்பர் சீரீஸில் இல்லை அப்படின்னா உங்களுக்கு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். சரியா? இதுலேயும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 5 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. மினிமம் சில சமயம் 3 கொஸ்டின்ஸ் கூட கேட்டிருக்காங்க. சரியா? 3 to 5 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்பாங்க. சரிங்களா? இப்போ இதில் 12 கேட்டுட்டாங்க அப்படின்னா இதில் 3 கேட்பாங்க. இதில் 10 கேட்டாங்கன்னா இதில் 5 கேட்கலாம். சரியா? அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா இன்டர்பிரேஷன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப் டு 10 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்பாங்க. சரிங்களா? அதாவது பாஸ்ட்ல இப்படி தான் கேட்டிருக்காங்க. நீங்கள் அப்கமிங்ல எழுத போகிற எக்ஸாம்லேயும் மோஸ்ட் ப்ராபப்ளி இப்படி தான் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அடுத்தது ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து 10 கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின்ஸ் நமக்கு டாபிக்ஸ் தெரியும் இல்லையா? ஏஜஸ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்டன்ஸ், டைம் அண்ட் ஒர்க்கு. சரிங்களா? ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், பர்சன்டேஜ் இதெல்லாம் வந்து கேட்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் 10 கொஸ்டின், மேக்ஸிமம் 12 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஒருவேளை இதில் 10 கேட்டாங்க அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு 5 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்பாங்க. அல்லது 12 கேட்டாங்கன்னா இதில் குறைப்பாங்க. அது மொத்தத்தில் சிம்பிளிஃபிகேஷனில் ஸ்டேட்மெண்ட்டில் இதில் அதிகமானுச்சுன்னா உங்களுக்கு நம்பர் சீரிஸ் அல்லது குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன்ஸில் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்துட்டு எண்ணிக்கை குறைப்பாங்க. சரிங்களா? அவ்வளோதான். மொத்தத்தில் உங்களுக்கு 35 கொஸ்டின்ஸ் 20 மினிட்ஸ் வந்துட்டு அலாட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ரைட். நீங்கள் எப்பயுமே இதை அப்ரோச் பண்ணுறது இந்த ஆர்டர்லேயே பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் சிம்பிளிஃபிகேஷன் சால்வ் பண்ணுங்க. சரியா? ஒரு 5 மினிட்ஸில் சால்வ் பண்ணுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் சீரிஸ் இருக்கும். சரிங்களா? சிம்பிளிஃபிகேஷன் ஒரு 5 மினிட்ஸ் சால்வ் பண்ணீங்கன்னா நம்பர் சீரிஸ் இருக்கும். இதில் உங்களுக்கு நம்பர் சீரிஸ் இருக்கும். இல்லைன்னா வந்துட்டு இன்இக்வாலிட்டி, அதாவது குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன்ஸை பேஸ் பண்ண இன்இக்வாலிட்டி கொஸ்டின்ஸ் இருக்கும். சரியா? அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2 மினிட்ஸில் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து டேட்டா இன்டர்பிரேஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 3 மினிட்ஸ்னா அதிகபட்சம் மேக்ஸிமம் 7 மினிட்ஸில் சால்வ் பண்ணுங்க. சரிங்களா? இது பண்ணாலே உங்களுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா 14 மினிட்ஸ் வந்துடும். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மினிட்ஸ் டைம் இருக்கும். ஸ்டேட்மெண்ட் சம்ஸ் பார்க்கலாம். சரிங்களா? இப்படி பண்ணிங்கன்னா தான் உங்களால் 30+ கொஸ்டின்ஸ் வந்து ரீச் பண்ண முடியும். சரிங்களா? நீங்கள் எடுத்தோன்னே ஸ்டேட்மெண்ட் எடுத்தீங்கன்னா சில சமயம் ஒரு சில ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ் வந்துட்டு கொஞ்சம் டைம் கன்சியூம் அதிகமாயிரும். சரியா? அப்படி பண்ணும்போது உங்களால் மற்ற ஈஸியாக இருக்கிற கொஸ்டின்ஸை உங்களால் அப்ரோச் பண்ணுறதுக்கு டைம் இல்லாமல் போயிடும். சரிங்களா? ரைட். அதனால் எப்பயுமே இந்த ஆர்டரில் பண்ணுங்க. உங்களால் கண்டிப்பாக ஒரு 25+ கொஸ்டின்ஸ் ஆச்சும் அட்லீஸ்ட் பண்ண முடியும். சரிங்களா? ரைட். அதே மாதிரி நீங்கள் அந்த டைம்குள்ளே பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக டேபிள்ஸ் நல்லா தெரிஞ்சிருக்கணும். அண்ட் தென் அந்த கொஸ்டின்ஸோட பேட்டர்ன்ஸ் நல்லா தெரிஞ்சிருக்கணும். சரியா? ஒவ்வொரு கொஸ்டின்ஸோட கான்செப்ட்ஸு அதோட பேட்டர்ன்ஸ்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்புறம் ட்ரிக்ஸு. சரியா? டேபிள்ஸு, கான்செப்ட், ட்ரிக்ஸ் இந்த 3 தெரிஞ்சாதான் உங்களால் கண்டிப்பாக அந்த டைம்குள்ளே மேக்ஸிமம் கொஸ்டின்ஸை அப்ரோச் பண்ண முடியும். சரிங்களா? நல்லா ப்ராக்டிஸ் பண்ண. இது 3 தெரிஞ்சு ப்ளஸ் ப்ராக்டிஸ் நல்லா பண்ணணும். சரியா? கான்செப்ட் தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், ட்ரிக்ஸும் தெரிஞ்சிருக்கும், ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருப்பாங்க. சரியா? சில பேர் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு கான்செப்ட் ட்ரிக்ஸ் வந்துட்டு கிளியராக தெரியாது.
சரிங்களா? 2ல எது வந்துட்டு லேகா இருந்தாலும் கண்டிப்பா வந்து உங்களால மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் அந்த டைம்க்குலாம் அப்ரோச் பண்ண முடியாது. சரிங்களா? ரைட். இப்ப கவனிங்க. இப்ப நம்ம இத சால்வ் பண்ண போறோம். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, இது இன்டூல இருக்கா? கொஸ்டின் மார்க் பக்கத்துல இது இன்டூல இருக்கா? இது அப்படியே கொண்டு வந்து டிவைட்ல போட போறோம். சரிங்களா? 318. இப்ப இது எதில அடிக்கலாம்? 6 டேபிள் அடிக்கலாமா? 6 டேபிள் அடிச்சோம் அப்படின்னா, இது எத்தனை டைம்ஸ் வரும்? 31ல 6 வந்துட்டு 5 டைம்ஸ் இருக்கும். ரிமைண்டர் 1. 18ல 6 வந்துட்டு 3 டைம்ஸ் இருக்கும். நான் ஒரு பிகினரா இருக்கீங்க அப்படின்னா, எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறதுனால தான் நான் கொஞ்சம் ஸ்லோவா நடத்துறேன். சரிங்களா? அதே நீங்க அட்வான்ஸா இருக்கீங்க அப்படின்னா, நீங்க முடிஞ்ச அளவுக்கு மைண்ட் கால்குலேஷன்ல போடுங்க. சரியா? ஒரு பிகினரா இருந்தா எப்படி அப்ரோச் பண்ணுவாங்களோ, அது மாரி நான் சொல்லிக் குடுத்துட்டு இருக்கேன். ஸோ இதுவே கொஞ்சம் ஃபாஸ்ட்டா தான் இருக்கும் பிகினருக்கு. நீங்க கொஞ்சம் 2, 3 தாட்டி பார்க்க உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சுரும். சரிங்களா? ரைட். இப்ப நான் பாருங்க 6 டேபிள் அடிச்சேன். இது 5 டைம்ஸ், இது 3 டைம்ஸ். அதே மாரி இதையும் 6 டேபிள் அடிங்க. 6 டேபிள் அடிச்சா அது 2 டைம்ஸ், ரிமைண்டர் 3. இங்க என்ன வரும்? 3 வந்துச்சுன்னா 6 டைம்ஸ் வரும். சரிங்களா? இப்ப அதே மாரி இதையும் 6 ஆல அடிக்கணும். சரியா? ஒரே நம்பர் அடிக்க முடியலனா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இதோட 2யும் சேர்ந்து ப்ராடக்ட் 6 வர மாரி இருக்கா? இது வந்து 3 டேபிள் அடிக்கலாம். இது வந்து 2 டேபிள் அடிக்கலாம். 3 2s are 6. அப்ப அது 2 டேபிள் அடிச்சா 8 டைம்ஸ் வரும். இத 3 டேபிள்ஸ் அடிச்சா 3 டைம்ஸ். இப்படி நீங்க அடிச்சுக்கலாம். அப்ப என்ன வரும்? 26 into 5 என்ன வரும் அப்படின்னா 130. 130ல 24 மைனஸ் பண்ணுங்க. அப்ப என்ன வரும்? 130ல 24 மைனஸ் பண்ணுங்க. அப்ப வந்து 106 வரும். கீழ என்ன இருக்கு? 53 இருக்கு. அப்ப இதை அப்படியே கேன்சல் பண்ணீங்கன்னா நமக்கு எக்ஸாக்டா 2 டைம்ஸ். அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா 2. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 2. சரிங்களா? ஆனால் நீங்க இதை அப்படியே இன்ட்டு கூட பண்ணி போடலாம். கொஞ்சம் பெரிய வேல்யூவா இருக்கும். பெரிய வேல்யூவா இருக்கும்போது நமக்கு கொஞ்சம் கால்குலேஷன் பண்ற டைம் வந்து அதிகமாகும். சரியா? இப்ப உதாரணமா அங்க கவனிங்களேன். நான் இப்படி போறேன்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணுவேன்? முதல் 156யும் 5 பெருக்குவேன். அப்ப 156 5ஆல பெருக்குனா என்ன வரும்? முதல் 150 5ஆல பெருக்குவேன். சரியா? 150 5ஆல பெருக்குனா 750. அப்புறம் 6 5ஆல பெருக்குனா என்ன வரும்? 30 வரும். அப்ப 780 வரும். 780 வரும். சரிங்களா? நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட்ல பெருக்குங்க. இப்ப 156னா நம்ம இப்படி எழுதிக்கலாம். 100 பிளஸ் 50 பிளஸ் 6 இப்படி மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்ப 5ஆல 100 பெருக்கிறது ரொம்ப ஈஸி தானே. 5 இன்ட்டு 100 500ன்னு வச்சுக்கலாம். பிளஸ் 5 இன்ட்டு 50 250ன்னு வச்சுக்கலாம். பிளஸ் 5 இன்ட்டு 6 30ன்னு வச்சுக்கலாம். இப்ப இந்த மூணையும் கூட்டும் போது உங்களுக்கு என்ன வரும்? இது மூணையும் கூட்டும் போது இந்த 750 வருங்களா? 780 வருங்களா? அப்படி பண்ணிக்கலாம். அடுத்தது 16 இன்ட்டு 9. 16 9 என்ன வரும்? 144 வருமா? டிவைடட் பை 318. இப்ப கொஞ்சம் பெரிய நம்பரா இருக்கிறதுனால நமக்கு மைனஸ் பண்றது எல்லாம் கொஞ்சம் லேகா இருக்கும். சரியா? மைண்ட் கால்குலேஷன் போடுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். மேனுவலா எழுதி தான் போடுற மாதிரி இருக்கும். இப்ப மேனுவலா எழுதி போடும்போது நமக்கு டைம் வந்து டபுள் டைம் ஆகும். சரியா? அதனால முடிஞ்ச அளவுக்கு மென்டல் எபிலிட்டியை ஸ்ட்ராங் பண்ணுங்க. அதாவது மனக்கணக்குல போடுற திறனை அதிகரிங்க. சரிங்களா? இப்ப இதை மைனஸ் பண்ணனா என்ன வரும்? 80ல 44 போச்சு அப்படின்னா நமக்கு என்ன வரும்? 36 வரும். 700ல 100 போச்சுன்னா என்ன வரும்னா 600 வரும். 636 டிவைட் பை 318. இதை கேன்சல் பண்ணுங்க. கேன்சல் பண்ணும்போது என்ன வரும்? 616ல 318 எக்ஸாக்டா 2 டைம்ஸ் வருமா? 2 டைம்ஸ். இப்படியும் நம்ம ஆன்சர் போடலாம். சரி, எப்படி போட்டாலும் ஒண்ணுதான். முடிஞ்ச அளவுக்கு எது நம்மளால வந்து மனக்கணக்குல போடும்போது ரொம்ப ஈஸியா போட முடியுமோ அதை ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து போடுங்க. சரியா? ரைட். 2வது கொஸ்டின் பாருங்க. அதே மாதிரி நான் சொல்லி தரது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா அப்படியே வீடியோக்கு ஒரு லைக் போட்டு விட்ருங்க. சரிங்களா? ரைட். அதே மாதிரி ஏதாச்சும் வந்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. சரி, இது மாதிரி இம்ப்ரூவ் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு ஏதோ உங்களுக்கு சஜஷன் இருக்குனாலும் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றேன். சரிங்களா? ரைட். இப்போ பாருங்க, இதில் நம்ம என்ன பண்ண போறோம்? இது அப்படி இங்கே கொண்டு வர போறோம். இதை அந்தாண்ட கொண்டு போக போறோம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இதுவும் இதையும் நம்ம பிளஸ் பண்ணிட்டு அதுல இருந்து இது மைனஸ் பண்ண போறோம். சரியா? இப்போ 200 + 300 500. 50 + 10 60. 4 + 2 6. சரியா? 500 + 60 + 6 என்ன வரும்? 566. 566ல இருந்து நீங்க 420 மைனஸ் பண்ணா நமக்கு கொஸ்டின் மார்க்குக்கான ஆன்சர் வந்துடும். அப்ப 500ல இருந்து 400 மைனஸ் பண்ணீங்கன்னா 100. 66ல இருந்து 20 மைனஸ் பண்ணா 46. அப்ப 146 தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். சரியா? 146. அடுத்து பாருங்க. அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம்? இதை வந்துட்டு இந்தாண்ட கொண்டு வந்து பிளஸ் பண்ண போறோம். இங்க மைனஸ்ல இருக்கா? இந்தாண்ட கொண்டு வந்து என்ன ஆகும்னா பிளஸ் 8 கியூப் அப்படின்னு என்ன வரும்? 512. அதே மாதிரி நீங்க டேபிள்ஸ் நல்லா படிச்சுக்கோங்க. கியூப் வந்துட்டு அப் டு ஒரு 30 வரைக்கும். சரியா? மினிமம் ஒரு 20, மேக்ஸிமம் 30 வரைக்கும் படிச்சுங்க. ஸ்கொயர் நம்பர் ஒரு 50 வரைக்கும் படிச்சுக்கோங்க. இதெல்லாம் படிக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த சம்லாம் பார்க்கும்போது நம்ம இங்க மேனுவலா எழுதி கால்குலேட் பண்ண மாட்டோம். ரஃப் ஷீட்ல டக்குன்னு மைண்ட்லயே போட்டுருவோம். சரிங்களா? இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப வந்துட்டு சப்போர்ட்டா இருக்கும் ஸ்பீடா போடுறதுக்கு. சரியா? இப்ப கவனிங்க. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா 450ல இருந்து 60% ஆஃப் 225. 60% ஆஃப் 225 என்ன சொல்லுவோம் அப்படின்னா 3/5 சொல்லுவோம். இப்போ இந்த 5ல கேன்சல் பண்ண என்ன வரும்? 4 டைம்ஸ் ரிமைண்டர் 2 5 டைம்ஸ் வரும். அப்ப 3 டைம்ஸ் ஆஃப் 45ங்க. அப்ப 450 மைனஸ் 3 டைம்ஸ் ஆஃப் 45 என்ன வரும்? 3 டைம்ஸ் ஆஃப் 40 120 வரும்.
3 டைம்ஸ் ஆஃப் 5 வந்து வரும் 15 வரும். 120 + 15 135. சரியா? இப்படி நீங்க வச்சுக்கலாம். இல்லைனா 50 × 3ன்னு மல்டிபிள் பண்ணுங்க, 150 வரும். நான் சொல்றது புரியுதுங்களா? டிஸ்ட்ரிபியூட் மெத்தட்ல இன்ட்டு பண்ணுங்க. இதை நம்ம என்ன பண்ணலாம்னா இப்படி வச்சுக்கலாம், 50 - 5ன்னு வச்சுக்கலாம், இன்ட்டு 3ன்னு வச்சுக்கலாம். இப்போ இது ஈஸியாக நம்ம மனக்கணக்கில் போட முடியும் தானே, 150ன்னு போட்டுக்கலாம். அதே மாதிரி இது ஈஸியாக நம்மளால மென்டல் எபிலிட்டியில் போட முடியும் தானே. இது இன்ட்டு பண்ண என்ன வரும்னா 15 வரும். அப்போ என்ன வரும்னா 135 வரும். சரியா? ரைட். இப்போ என்ன பண்ணணும்னா ப்ளஸ் இதை இந்தாண்ட கொண்டு போனீங்கன்னா ப்ளஸ் ஆயிடும், மைனஸ் இந்தாண்ட கொண்டு போனால் ப்ளஸ் 112. இது புரியுதுங்களா உங்களுக்கு? ரைட். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதுல இருந்து இது ஆட் பண்ணிட்டு இது மைனஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணிட்டு இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 912 வரும். 912 ப்ளஸ் ஒரு 50 962 வரும், மைனஸ் 135. அப்போ இது மைனஸ் பண்ண என்ன வரும்? 900ல் 100 போச்சுன்னா 800. அப்போ 62ல் 35, 60ல் 35 போச்சுன்னா 15, 35 போச்சுன்னா 25, 25ஓட 2 ஆட் பண்ணால் 27. அப்போ என்ன வரும்? 827. அப்போ அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 827. புரியுதுங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் டிவைட் பண்ணுங்க, இந்த ஃபங்க்ஷன் பண்ணுங்க, அடுத்து இன்ட்டு பண்ணுங்க, கடைசியா மைனஸ் பண்ணுங்க. சரிங்களா? டிவைட் பண்ணா இது டிவைட் பண்ணீங்கன்னா 4 டைம்ஸ். இப்போ 4 டைம்ஸ் ஆஃப் 120 என்ன வரும்னா 480. 480லேருந்து இந்த 80 மைனஸ் பண்ணுங்க. அப்போ ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்கும்? 400. அப்போ அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்துட்டு 400. சரியா? இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் இதை நீங்கள் ரூட்லேருந்து வெளியே எடுத்தீங்கன்னா 25 ப்ளஸ் கொஸ்டின் மார்க் ஸ்கொயர் ஈக்குவல் டு இது என்ன வரும்? 169 வரும். அப்போ கொஸ்டின் மார்க் ஈக்குவல் டு என்னன்னா 169லேருந்து 25 நம்ம மைனஸ் பண்ணணும். சரிங்களா? கொஸ்டின் மார்க் ஸ்கொயர். அப்போ கொஸ்டின் மார்க் என்ன வரும்? √144 வரும். அப்போ ஆன்சர் வந்துட்டு 12. அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்துட்டு 12. சரிங்களா? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இப்போ இது இன்ட்டு பண்ணால் 35. 35ல் 8 போச்சு அப்படின்னா என்ன வரும்? 27 வரும். பிராக்கெட் குள்ளே தான் சால்வ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் டிவைட் பை 9. அப்போ 3 வரும். 3 + 3 என்ன வரும்னா 6. சரி, அதை கேன்சல் பண்ணும்போது நமக்கு 3 வரும். 3 + 3 6. அப்போ அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 6. சரிங்களா? இது மாதிரி சம்லாம் ஒரு 10 செகண்ட்குள்ளே போடுற மாதிரி சம்லாம் அந்த டைம்லாம் சேவ் பண்ணி கொஞ்சம் டிஃபிகல்ட்டான சம்முக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. சரியா? எல்லா சம்மே நம்ம 30 செகண்ட்ஸ் எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. சரியா? ரொம்ப வந்துட்டு ஈஸியான சம் ஒரு 5 செகண்ட்ல போடுற மாதிரி இருக்குன்னா அதில் சேவ் பண்ண டைமை கொஞ்சம் கஷ்டமா போடுற சம்முக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. சரியா? அடுத்து பாருங்க. அடுத்தது 245 ப்ளஸ் இது என்ன வரும் அப்படின்னா வெளியே எடுத்தீங்கன்னா 15. 15 × 2 என்ன வரும்? 30. அப்போ 245 ப்ளஸ் 30 இது இருந்தாலும் கொண்டு வந்தால் மைனஸ் 200. அப்போ 275 மைனஸ் 200. அப்போ 275 மைனஸ் 200 நமக்கு என்ன ஆன்சர் வரும்? 75. அப்போ அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 75. சரியா? இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் 36 ப்ளஸ் 30% ஆஃப் 750. 30% ஆஃப் 750னா 0 கட் பண்ணிருங்க. டிவைட் பை 100 போது 2 0 கேன்சல் ஆயிரும். அப்போ 36 ப்ளஸ் 3 டைம்ஸ் ஆஃப் 75 என்ன வரும்? 225 வரும். சரியா? மைனஸ் 136. சரிங்களா? இப்போ 136ல் 36 போச்சுன்னா 100. 225ல் 100 போச்சுன்னா என்ன வரும்? 125 வரும். 125 ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க் ஸ்கொயர். நான் எப்படி மைனஸ் பண்ணணும்னு புரியுதுங்களா உங்களுக்கு? 136ல் இது ப்ளஸ் 36, இது மைனஸ் 136. மைனஸ் 136ல் 36 போச்சுன்னா மைனஸ் 100. 225ல் மைனஸ் 100 போச்சுன்னா 125. சரிங்களா? இப்போ 125னா இங்கே கொஸ்டின் மார்க் கியூப் இருக்கா? அப்போ கொஸ்டின் மார்க் ஈக்குவல் டு கியூப் √125 அப்படின்னு எடுத்துக்கணும். சரியா? அப்போ கொஸ்டின் மார்க் ஈக்குவல் டு என்ன வரும்னா 15 வரும். அப்போ இந்த கொஸ்டின் 15 வராது, 5 வரும். 5 வரும். அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா 5. சரியா? ரைட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இப்போ 45% ஆஃப் 225 ப்ளஸ் 15 இன்ட்டு கொஸ்டின் மார்க் ஈக்குவல் டு 129. இப்போ இதில் நம்ம 45% கண்டுபிடிக்க போகிறோம். 45% நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா 9/20ன்னு போட்டுக்கலாம். இது கேன்சல் பண்ணிக்கலாம். இது கேன்சல் பண்ணால் 11. அப்போ நமக்கு என்ன வரும்? 99 வரும். ப்ளஸ் இங்கே என்ன இருக்குன்னா 129 இருக்கா? அப்படியே இந்த ப்ளஸ் அந்தானே கொண்டு போனீங்கன்னா மைனஸ் 129 ஆயிரும். அப்போ கொஸ்டின் மார்க் ஈக்குவல் டு 129 மைனஸ் 99 ப்ளஸ் 15 இப்படி போட்டுக்கோங்க. சரியா? இப்போ இதுலேருந்து 99 மைனஸ் பண்ணால் 30/15. அப்போ ஆன்சர் என்ன? 2 வரும். பாருங்க, இது ப்ளஸ்ஸாக இருக்கா? இந்தாண்ட கொண்டு போனீங்கன்னா 129 மைனஸ் 99 ஆயிடும். சரியா? அப்புறம் டிவைட் பை 15. இந்த இன்ட்டு 15 இந்தாண்ட போனால் டிவைட் பை 15. அப்போ நமக்கு ஆன்சர் என்ன வரும்னா 2 வரும். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். இப்போ இது அதே மாதிரி தான். இது இந்தாண்ட கொண்டு போனால் ப்ளஸ் ஆயிரும். இந்த இன்ட்டு இந்தாண்ட கொண்டு போனால் டிவைட் ஆயிரும். சரியா? அப்போ என்ன வரும்? 171 ப்ளஸ் 177 டிவைடட் பை 4. இவ்வளோ தான் நமக்கான ஆன்சர். சரிங்களா? இதை கேன்சல் பண்ணலாமா? இப்போ 170 ப்ளஸ் 170
340, 1 plus 7, 8. 348 divided by 4ங்க. அப்போ என்ன வரும் 8 டைம்ஸ் வருமா 8 டைம்ஸ் ரிமைண்டர் 2 வரும் 7 வரும். அப்போ 87 தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். சரிங்களா? இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்தது டிஐ. இப்போ டிஐ எடுத்துக்கிறோம். எப்பயுமே இந்த டைரக்ஷன் நல்லா தெளிவாக படிச்சிருங்க. சரியா? ஏன்னா வந்துட்டு இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணதுக்கு சில சமயம் டைரக்ஷனில் ஒரு ஹிண்ட் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம கவனமாக பார்க்கலன்னா இந்த கொஸ்டினை சால்வ் பண்ண முடியாதுன்னு போயிடும். எப்பயுமே டைரக்ஷனை கேர்ஃபுல்லாக படிச்சிருங்க. இதில் பார்த்தீங்கன்னா 11 to 15 கொஸ்டின்ஸ் வரைக்கும் இந்த டைரக்ஷனை ஃபாலோ பண்ணி தான் நம்ம சால்வ் பண்ணணும். The table given below shows the information about the movie tickets sold by 3 malls ABC in the month of January, February, March. ஜனவரி பிப்ரவரி மார்ச் மாதத்தில் ஏபிசிங்கிற மாலில் வித்த டிக்கெட்ஸோட கவுண்டிங் கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ கவனிங்க. இந்த ரேஷியோ ஆஃப் மூவி டிக்கெட் சோல்டு பை பி இன் ஏப்ரல். இங்கே ஏப்ரல் மந்த் இல்லை, ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க ஏப்ரல் மந்த் சொல்லியிருக்காங்க. சரியா? டு த மூவி டிக்கெட் சோல்டு பை கம்பெனி சி இன் பிப்ரவரி. சிக்கு கொடுத்துருக்காங்க பிப்ரவரி மந்த் சி எவ்வளோ வித்தாங்கன்னா 100 வித்துருக்காங்க. சரியா? வித்தது என்னன்னா 4:1. அதாவது 4:1 அப்படின்னு என்னன்னா இவங்க வித்தது சி வித்தது ஒரு பங்கு அப்படின்னா ஏ வித்தது 4 பங்கு. இது 1 பார்ட் அப்படின்னா இது 4 பார்ட்ஸ். சரிங்களா? இப்போ தென் ஃபைண்ட் த மூவி டிக்கெட் சோல்டு பை பி இன் ஏப்ரல். இது இந்த 4 பார்ட் என்ன கேட்டிருக்காங்க. ஒரு பார்ட் நமக்கு தெரியும். ஒரு பார்ட் எவ்வளோனா இங்கே பாருங்க 100. அப்போ ஒரு பார்ட் வந்துட்டு 100னா அப்போ 4 பார்ட்ஸ் என்ன வரும் 4 பார்ட்ஸ் 400 தானே வரும். அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா 400. சரிங்களா? ரைட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. த டேபிள் கிவன் அதேதான், அதே சேம் தான். இப்போ இதை மட்டும் பாருங்க, கொஸ்டினை மட்டும் பாருங்க. ஃபைண்ட் த ஆவரேஜ் நம்பர் ஆஃப் டிக்கெட் சோல்டு பை பி இன் பிப்ரவரி, சி இன் மார்ச் அண்ட் ஏ இன் ஜனவரி. சரியா? ஆவரேஜ் கேட்குறாங்க. பி இன் பிப்ரவரி. பி வந்து பிப்ரவரி மந்த்ல எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னா 90 பண்ணியிருக்காங்க. பிளஸ் சி வந்து மார்ச்சுங்க. சி வந்து மார்ச்ல எவ்வளோ பண்ணியிருக்காங்க 150 பண்ணியிருக்காங்க. அப்போ 240 வந்துடும். பிளஸ் ஏ வந்து ஜனவரி. ஏ வந்து ஜனவரியில் 120. சரியா? 120 டிவைட் பை 3. அப்போ நமக்கு என்ன வரும் 3 ஆட் பண்ணால் 360 வருதா? 360 டிவைட் பை 3. அப்போ ஆன்சர் என்ன வரும்னா 120. அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா 120. சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The movie ticket sold by A and B together in February is what percentage of the movie ticket sold by C in Marchங்கிறாங்க. A, B together வந்து பிப்ரவரி மந்த் பாருங்க. A, B ரெண்டு பேரும் சேர்ந்தா வந்துட்டு எவ்வளோ பண்ணியிருக்காங்க அப்படின்னா 240 பண்ணியிருக்காங்க. டிவைடட் பை வாட் பர்சன்ட் ஆஃப் த மூவி டிக்கெட் சோல்டு பை சி இன் மார்ச். சி வந்து மார்ச்சில் எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னா 150 பண்ணியிருக்காங்க. சரியா? இப்போ அதை அப்படியே கேன்சல் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அதை கேன்சல் பண்ண என்ன வரும் 3 டேபிளில் கேன்சல் பண்ணுங்க. 3 டேபிளில் கேன்சல் பண்ணால் கீழே என்ன வரும் 5 டைம்ஸ் வரும், மேலே வந்து 8 டைம்ஸ் வரும். இது வந்து நம்ம 100 ஆக்கணும். அதுதான் பர்சன்டேஜ் இல்லையா? டினாமினேட்டர் வேல்யூ 100 ஆக்கணும். அப்போ டினாமினேட்டர் வேல்யூ 100 ஆக்கணும். இன்டூ 20 போடுங்க, மேலேயும் 20 போடுங்க. அப்போ கீழே வந்து 100 வரும், மேலே வரது தான் நம்மளோட ஆன்சர் 160. அப்போ அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 160%. சரிங்களா? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் த டிக்கெட் சோல்டு பை பி இன் மார்ச். பி இன் மார்ச் எவ்வளவு 100 டு டிக்கெட் சோல்டு பை ஏ இன் பிப்ரவரி. ஏ வந்துட்டு பிப்ரவரி. சரியா? இப்போ 100க்கும் 150க்கும் உள்ள ரேஷியோ என்னன்னு கேட்குறாங்க. இது அப்படியே கேன்சல் பண்ணீங்கன்னா இது 2 டைம்ஸ் வரும், இது 3 டைம்ஸ் வரும். அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 2:3ங்க. சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின். மூவி டிக்கெட் சோல்டு பை பி இன் மார்ச் இஸ் வாட் பர்சன்டேஜ் மோர் ஆர் லெஸ் தென் மூவி டிக்கெட் சோல்டு பை சி இன் பிப்ரவரின்னு கேட்குறாங்க. பி வந்து மார்ச்ல எவ்வளோ வச்சிருக்காங்கன்னா 100 டிவைடட் பை வாட் பர்சன்ட் மோர் தென் லெஸ் ஆர் டிக்கெட் சோல்டு பை சி இன் பிப்ரவரி. சி வந்து பிப்ரவரியில் அதே 100 தான். அப்போ இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் என்ன இருக்குன்னா 0 தான் இருக்கும் இல்லையா? அப்போ 0%ன்னு சொல்லிக்கலாம். அப்போ அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 0. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்தது ரெண்டாவது டிஐ. இதில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. The bar graph given below shows the number of sweets sold by shopkeeper A from Monday to Friday. ஷாப்கீப்பர் வந்துட்டு சேல்ஸான ஸ்வீட் வித் ஸ்வீட்ஸோட எண்ணிக்கை கொடுத்துருக்காங்க. எப்போ அப்படின்னா மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும். சரிங்களா? ரைட்டு. இந்த மாதிரி கிரிட் கொடுத்துருக்காங்கன்னா இப்போ 0 to 20ங்களா, 20 to 40 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா இந்த கிரிட்டுக்கு வந்துட்டு நம்ம 5 ஆட் பண்ணிக்கோங்க. சரியா? இப்போ இது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மண்டே வித்தது எவ்வளோனா இது 140. இது வந்து மெயின் கிரிட் இல்லையா? இந்த கிரிட் லைன்லேருந்து இந்த கிரிட் லைன் என்னன்னா 5, இந்த கிரிட் லைன் ஒரு 5. அப்போ இது என்னன்னா 150 நீங்கள் எடுத்துக்கணும். சரியா? இந்த லேபிளை கரெக்டாக நீங்கள் நோட் பண்ணிக்கணும். சரி? அந்த லேபிள் என்ன வேல்யூவோ அதை கரெக்டாக நோட் பண்ணிக்கணும். சரி? எது கேட்குறாங்களோ அதுக்கு பார்த்தா போதும். சரியா? இப்போ வந்துட்டு டியூஸ்டே என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு 80, 85, 90. இது வந்து 90 நீங்கள் எடுத்துக்கலாம். சரியா? லேபிள் கொடுத்துருக்க மாட்டாங்க பெரும்பாலும். கொடுக்காத போது நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து அந்த வேல்யூவை நீங்கள் கரெக்டாக எடுத்து எழுதணும். சரியா?
அப்புறம் வெட்னஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா வெட்னஸ்டே வந்துட்டு எக்ஸாக்டாக கொடுத்துட்டாங்க 120. பாருங்க இந்த மெயின் கிரிட் லைன்லேயே கொடுத்துருக்காங்க, அப்போ 120. அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு, அது மெயின்ல கொடுத்துருக்காங்க 100. சரியா? அடுத்து வந்து ஃப்ரைடே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கு, ஃப்ரைடே வந்துட்டு 80. இது ஒரு வாய்ஸ் ஷீட்டில் கூட நீங்கள் எழுதிக்கலாம், ஏன்னா ஒவ்வொரு முறையும் அதை பார்த்து பார்த்து நம்ம பண்ண தேவையில்ல. இது கம்மி வேல்யூ தானே, அதிக வேல்யூவாக இருக்கும்போது அப்படி எழுதக்கூடாது, கம்மி வேல்யூவாக இருக்கும்போது ஒரு ஷீட்டில் இந்த 5 வேல்யூ எடுத்து எழுதிக்கலாம். சரி, அதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு, சால்வ் பண்ணும்போது வேகமாக சால்வ் பண்ணிடலாம். ஒவ்வொரு முறையும் இதை உன்னிப்பாக நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். எடுத்துக்கிட்டீங்கன்னா டக்கு டக்குன்னு 5 கொஸ்டினுக்கு ஆன்சர் போட்டுடலாம். நமக்கு 5 கொஸ்டின் எதை பேஸ் பண்ணி கேட்க போறாங்கன்னா, டிஃபரன்ஸ் கேட்பாங்க, டோட்டல் கேட்பாங்க, பர்சன்டேஜ் கேட்பாங்க, ஆவரேஜ் கேட்பாங்க, ரேஷியோ கேட்பாங்க. இந்த 5 விதத்துல இருந்தா நம்ம கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சரியா? ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிடலாம். சரிங்களா? சரி, இப்போ நம்ம சமுக்கு போவோம். இஃப் கம்மி வேல்யூ கொடுக்கும்போது நீங்க எடுத்து எழுதுறது பெஸ்ட் என்ன கேட்டா. சரி, நீங்க பார்த்து பார்த்து போறீங்க அப்படின்னா டைம் வேஸ்ட் ஆகும். சரிங்களா? எடுத்து எழுதிட்டீங்கன்னா டக்குன்னு நீங்க 5 கொஸ்டின் சால்வ் பண்ணிடலாம் வேகமா, ஒரு 2 மினிட்ஸ்க்குள்ளே சால்வ் பண்ணிடலாம். சரிங்களா? கவனிங்க, if 40% of the sweets sold on Friday, then find the number of sweets unsold on Fridayன்னு கேட்குறாங்க. வித்தது வந்து 40% தான். சரியா? ஃப்ரைடேல வித்தது 80. 80 வந்து 40%ங்கிறாங்க. சரியா? 80 வந்து 40%. 80ங்கிறது 40%னா, சரியா, அன்சோல்டு எவ்வளவா இருக்கும் அப்படின்னா 60% இருக்கும். வித்து மொத்தமா 100%னா 100ன்னு வச்சுக்கணும். அப்ப சோல்டு ஆனது 40னா அன்சோல்டு என்னவா இருக்கும், அன்சோல்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 60 இருக்கும். இப்போ இதை சால்வ் பண்ண நமக்கு ஆன்சர் வந்துடும். சரியா? அந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் பண்ணாங்க, இது பண்ணா 2 டைம்ஸ் 2 டைம்ஸ் ஆஃப் 60 என்ன வரும்னா 120. அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 120, பி ஆப்ஷன். சரியா? இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்க. Find the difference between sweets sold on Monday and Tuesday. Together the sweets sold on Friday. Monday and Tuesday எவ்வளவு வித்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மண்டே வந்துட்டு நம்ம 150, டியூஸ்டே வந்து எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90, அப்போ 240. சரியா? டிஃபரன்ஸ் கேட்குறாங்க, டிஃபரன்ஸ்னா மைனஸ். சரிங்களா? இப்போ வந்துட்டு ஃப்ரைடே எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80. 80யை மைனஸ் பண்ணுங்க, அப்போ நமக்கு என்ன வரும் 160. அப்போ அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 160. சரிங்களா? இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்க. Sweet sold on Tuesday is what percent more or less than sweets sold on Thursday? Tuesday வந்துட்டு எவ்வளவு சோல்ட் பண்ணிருக்காங்க பாருங்க. Tuesday வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 90 டிவைடட் பை நமக்கு வந்துட்டு Thursday எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 100. இப்போ நம்ம கிட்ட வந்துட்டு மோர் ஆர் லெஸ்னா ஜஸ்ட் டிஃபரன்ஸ் கேட்குறாங்க, அவ்வளவுதான். அப்ப டிஃபரன்ஸ் என்ன 10%. அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 10%. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. Find the average number of sweets sold all days except Wednesday. Wednesday தவிர மற்ற நாட்களில் வித்த சராசரி என்னன்னு கேட்குறாங்க. வெனஸ்டே மட்டும் நீங்கள் விட்டுருங்க, இது மட்டும் தேவையில்லை. மற்றபடி மீதியில் எடுத்துக்கோங்க. 150 ப்ளஸ் 90, இது எவ்வளவு 100 ப்ளஸ் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 80. இதெல்லாம் ஆட் பண்ணி டிவைட் பை 4 பண்ணுங்க. சரியா? 240, 340, 340 ப்ளஸ் ஒரு 80 வந்துட்டு 420. 420 டிவைட் பை 4 போட்டிங்கன்னா 105. அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா 105. அவ்வளோதாங்க. சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. Find the ratio of total sweets sold on Tuesday to the total sweets sold on Friday. Tuesday வித்தது எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 is to Friday வித்தது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 80. அப்போ ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 9:8. அப்போ அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9:8. அவ்வளோதான். அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்தது A man invested, இது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்டை பேஸ் பண்ண கொஸ்டின் இல்லையா? எதுவுமே சொல்லலை அப்படின்னா நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டிஃபால்ட்டாக எடுத்துக்கலாம். சரியா? கொஸ்டினை கவனிங்க. A man invested certain amount in two schemes A and B. He invested 30% of the amount in the scheme A at the rate of 10% per annum and the rest scheme B at the rate of 5% per annum. If after 4 years the man received a total interest of rupees 1300, then find the amount invested by a man in scheme B. சரியா? இப்போ என்ன சொல்றாங்க பாருங்க. மொத்தமா இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பிரின்சிபல் அமௌண்ட் எப்பயுமே என்னன்னு எடுத்துப்போம் அப்படின்னா 100% எடுத்துப்போம். இதுல வந்து பாருங்க, இதுல ஒரு 30% இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்கீம் ஏல பண்ணிருக்காரு. ஸ்கீம் ஏல 30% பண்ணிருக்காருங்க. அடுத்து ஸ்கீம் பில எவ்வளவு பண்ணிருப்பாரு? 70% பண்ணிருப்பாரு. மொத்தமா 100% நம்ம பிரின்சிபல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 30% will be invested in scheme A and the remaining 70% வந்துட்டு invested in scheme Bன்னு எடுத்துப்போம் இல்லையா? இப்போ பாருங்க, ஸ்கீம் ஏ வந்துட்டு 10% தான். இப்போ 30க்கு 10% பண்ணீங்கன்னா என்ன வரும் அப்படின்னா 30க்கு 10% 3 வரும். எத்தனை வருஷத்துக்கு அப்படின்னா 4 years. அப்போ 3 times of 3% of 4 years அப்படின்னு நமக்கு 12% வரும். சரிங்களா? அடுத்தது என்ன பண்ணிருக்காங்க, அந்த ரெஸ்ட் இன் பி ஸ்கீம்ல பில அட் த ரேட் ஆஃப் 5% தான். இப்போ 70க்கு 5%
பிடிக்கிறீங்க அப்படின்னா 3.5 வரும். அது 4 இயர்ஸ்க்கு. அப்ப 3.5 இன்டூ 4 இயர்ஸ்னா 2 வருஷத்துக்கு 7. அப்ப 4 வருஷத்துக்கு எவ்வளவு வரும்? 14 வரும். 14% வரும். சரியா? இப்ப இந்த மொத்தமா இது எத்தனை பர்சன்ட் அப்படின்னா, ஒரு நிமிஷம். ரைட். மொத்தமா எத்தனை பர்சன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 26%. சரியா? இந்த 26% எதுக்கு சமம் அப்படின்னா, அவர் ரிசீவ் பண்ணார்ல இந்த இன்ட்ரெஸ்ட்க்கு ஈக்குவல். இப்ப நம்ம 100% இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் என்னன்னு கேட்டாங்கன்னா 100% கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா பில் இன்வெஸ்ட் பண்ணது. பில் இன்வெஸ்ட் பண்ணது என்னன்னா 70% நம்ம அடுத்ததாக கண்டுபிடிச்சிடலாம். சரியா? இப்ப பாருங்க 1300 அப்படிங்கிறது 26%ங்க. அப்ப 100% என்னன்னு கண்டுபிடிப்போம். இது அப்படியே கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன வரும்? இது வந்துட்டு 2 டைம்ஸ் 13 டேபிள்ல இது வந்துட்டு 100 டைம்ஸ் வரும். திரும்ப இதையும் கேன்சல் பண்ணா 50 டைம்ஸ் வரும். அப்ப 50 டைம்ஸ் ஆஃப் 100 என்ன வரும் அப்படின்னா 5000 வரும். இதுதான் வந்துட்டு பிரின்சிபல் அமௌண்ட். சரியா? இதுல நம்ம 70% கண்டுபிடிக்கணும். அப்ப இதுல 70% என்ன வரும்? 50,000ல 5000ல 50,000ல 5000 5000ல 70%. 70%னா 7/10 வரும் இல்லையா? இது கேன்சல் பண்ணலாம். அப்ப 7 டைம்ஸ் ஆஃப் 500 என்ன வரும்னா 3500. அப்ப பி ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்ணது என்ன அப்படின்னா 3500. அப்ப ஏ ஸ்கீம்ல எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்கன்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா, அப்ப 5000 3500 போக இந்த 1500 வந்துட்டு பி ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க. சார் பி ஸ்கீம்ல இல்ல, ஏ ஸ்கீம்ல. அதாவது பி ஆப்ஷன் ஏ ஸ்கீம்ல. நம்மகிட்ட கேட்கறது என்ன அப்படின்னா பி ஸ்கீம்ல. பி ஸ்கீம்ல எவ்வளவுனா 3500. அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 3500. அடுத்த கொஸ்டின் பாருங்க. A man invested 25% of his monthly income on food. இதுவும் பார்த்தீங்கன்னா ரெகுலராக கேட்குற ஒரு கொஸ்டின் தாங்க. சரிங்களா? பெரும்பாலும் கொஸ்டின் பேப்பர்ல இது அடிக்கடி கேட்பாங்க. சரிங்களா? மேன் வந்து என்ன பண்றாரு? 25% of his monthly income on food. From the remaining he spent 20% on rent. சரியா? ரிமைனிங்ங்கிற வேர்டு ரிமைனிங் அல்லது ரெஸ்ட் அப்படின்னு வேர்டு கொடுக்குறாங்கன்னா அது ரொம்ப முக்கியம். 20% on rent. If the man spends 20% of the remaining income on education, மீதியும் பாருங்க மீதி இருக்கிற மீதியில இருக்கிறது. சரியா? மீதி இருக்கிற தொகையில இவ்வளவு பண்றாரு அப்படிங்கிறதா ரிமைனிங். அண்ட் சேவ்ஸ் rupees 19,200. தென் ஃபைண்ட் த மந்த்லி இன்கம் ஆஃப் மேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்ப என்ன பண்ணும்? மொத்தமா 100% மைண்ட்ல வச்சுக்கணும். இதுதான் அவரோட இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் இன்கம். இந்த இடத்துல இன்கம். சரியா? இதுல 25% வந்துட்டு என்ன பண்ணிட்டாருன்னா ஃபுட்டுக்கு செலவு பண்ணிட்டார். ஃபுட்டுக்கு. அப்ப கையில எவ்வளவு இருக்கும்? 75% இருக்கும். இந்த 75% என்னன்னா 20%ங்க. அப்ப 75ல 20% என்ன வரும் அப்படின்னா 15 வரும். 10% 7.5 வரும். 20% 15 வரும். அப்ப 60 இருக்கும். 60ல 20%. அப்ப 60ல 20% என்னன்னா 12 வரும். அப்ப மீதி என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 60ல 12 போச்சுன்னா 48% இருக்கும். அந்த 48% தான் என்ன சொல்றாங்கன்னா 1920 சொல்றாங்க. 19,200 சொல்றாங்க. சரியா? 19,200. இது வந்து 19,200. இப்ப இதுதான் என்னன்னா 48% தான். இப்ப நம்மகிட்ட கேட்கறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தென் ஃபைண்ட் த மந்த்லி இன்கம். மந்த்லி இன்கம் நம்ம எப்ப எத்தனை பர்சன்ட் எடுத்துக்கணும்? 100% எடுத்துக்கணும். அவ்வளவுதான். இதை அப்படியே கேன்சல் பண்ணுங்க. இதை அப்படியே கேன்சல் பண்ணலாம் நமக்கு என்ன வரும்? 4 டைம்ஸ் வருமா? 5 டைம்ஸ். ஆமா 5 டைம்ஸ் வரும். 48 430 தான் வரும். 400 தான் வரும். அப்ப 400 இன்டூ 100. அப்ப என்ன வரும்? 400 இன்டூ 100 என்ன வரும்? 00 இந்த 2 0. அப்ப 40,000. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 40,000. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இதுல என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. A car covers 120 km distance in 5 hours. If the car covers 84 km distance with the original speed and 135 km distance with 25% increased speed, then find the total time taken by a car to cover the total distance. என்ன சொல்றாங்க பாருங்க. மொத்தமா 120 km 5 ஹவர்ஸ்ல கவர் பண்ணிருச்சான். அப்ப ஸ்பீடுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? டிஸ்டன்ஸ் பை டைம் சொல்லுவோம். டிஸ்டன்ஸ் வந்து 120 டிவைட் பை டைம் வந்துட்டு 5. அப்ப நமக்கு என்ன வரும்னா 24 கிலோமீட்டர் per hour வரும். சரியா? அப்ப அந்த காரோட ஸ்பீட் வந்துட்டு 20 கிலோமீட்டர் per hour. இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் 84 கிலோமீட்டர். சரிங்களா? இப்ப ஃபர்ஸ்ட் 84 கிலோமீட்டரை அந்த கார் வந்து 24 கிலோமீட்டர் per hourல போகுதான். சரியா? அப்ப நம்ம டிஸ்டன்ஸை ஸ்பீடால டிவைட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்னா டைம் கிடைக்கும். இப்ப நம்மகிட்ட கேட்கறது என்னன்னா டைம் தான். சரியா? டைம் கேட்கறதுனால நம்ம டைமோட ஃபார்முலாவை யூஸ் பண்ண போறோம். அப்ப 84 டிவைடட் பை 24ங்க பிளஸ் another 135 கிலோமீட்டர். 135 கிலோமீட்டரை இந்த 24 கிலோமீட்டரை விட 25% கூடுதலான வேகம். அப்ப நம்ம இப்ப போற ஸ்பீட் என்னவா இருக்கும் அப்படின்னா, அதாவது இந்த 125 கிலோமீட்டர் கவர் பண்ற ஸ்பீட் என்னவா இருக்கும்னா 24 பிளஸ் எத்தனை பர்சன்ட்? 25%. 25% 1/4 ஆஃப் 24ன்னு சொல்லுவோம். அப்ப 24 பிளஸ் இது கேன்சல் பண்ணீங்கன்னா 6ங்க. 6. அப்ப என்ன வரும்னா 30. அப்ப இது 30 கிலோமீட்டர் per hourல கவர் பண்ணுது. இப்போ இதை நம்ம எப்படி கேன்சல் பண்றோம்னா 72ல 3 டைம்ஸ் இருக்கும். 84ல 24 வந்து 3 டைம்ஸ் இருக்கும்.
மீதி என்ன இருக்கும், மீதி 72 போச்சுன்னா அதில் ஒரு 80, இதில் 12 இருக்கும். 12ல் 24 வந்து ஆஃப் டைம் இருக்கும். அப்போ 0.5ன்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி 135ல் 30 வந்துட்டு 4 டைம்ஸ் இருக்கும். 4 டைம்ஸ் ஆஃப் 30 120. ரிமைண்டர் என்ன இருக்கும் 15. 15/30னா 0.5. அப்போ 3.5 hours ப்ளஸ் 4.5 hours. அப்போ நமக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 8 hours. அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 8 hours. சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். In a town 40% are male. 40% are male and rest are female. சரியா? அப்போ டவுனில் மேல் எவ்வளோ இருக்காங்கன்னா 40% இருக்காங்க. இப்போ ஃபீமேல் ரெஸ்ட்னா 60% இருப்பாங்க. If 40% of the total female are graduate. இதில் 40% வந்துட்டு கிராஜுவேட்டா. அடுத்தது பாருங்க, அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் நான் கிராஜுவேட் ஃபீமேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 540. அப்போ இந்த 40னா இந்த 60ல் 60% இருப்பாங்கல்ல, அவங்க தான் என்னன்னு சொல்றாங்கன்னா நான் கிராஜுவேட்னு சொல்றாங்க. அப்போ 60ல் 60% கண்டுபிடிச்சிங்கன்னா 36. அப்போ 36% வரும். 36% தான் எவ்வளோ அப்படின்னா 540. சரியா? அப்போ 540ங்கிறது 36%. சரிங்களா? இப்போ என்ன நம்மகிட்ட கேட்குறாங்கன்னா தென் ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் மேல் இன் டவுன். மேல் எத்தனை பர்சன்ட்னா 40%. அப்போ 40% என்னன்னு போடுங்க. சரியா? எப்பயுமே அந்த டோட்டல் வேல்யூ டிவைட் பை டோட்டல் பர்சன்டேஜ் போட்டிங்கன்னா அதுக்கான டோட்டல் பர்சன்டேஜ் டிவைட் பண்ணிங்கன்னா 1% கிடைக்கும். நமக்கு தேவை 40%. இது அப்படியே கேன்சல் பண்ணுங்க. என்ன வரும்? இப்போ நம்ம இது எதில் அடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 டேபிள் அடிக்கலாம். 18 டேபிள் அடிச்சா 2 டைம்ஸ் வரும். இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 30 டைம்ஸ் வரும். ஃபர்தராக இது கேன்சல் பண்ணிங்கன்னா 15 டைம்ஸ் வரும். அப்போ 15 டைம்ஸ் ஆஃப் 400 என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 600 வரும். அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா 600. சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. என்ன சொல்றாங்க? ரீமா அண்ட் சீமா ஸ்டார்ட் a business with an investment of rupees X and rupees X plus 500. இவங்க வந்துட்டு எக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா இவங்க எக்ஸ் பிளஸ் 500 பண்ணியிருக்காங்கன்னா per year. இது வந்து பார்ட்னர்ஷிப்னு சொல்லுவோம். சரியா? இந்த ப்ராஃபிட் ஷேர் ஆஃப் ரீமா இஸ் 1/6 less than that of சீமான்னு சொல்றாங்க. சரியா? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ரீமா வந்துட்டு ப்ராஃபிட் ஷேர் ஆஃப் ரீமா வந்துட்டு 1/6 லெஸ்ன்னு சொல்றாங்க. சரியா? லெஸ் தென் த சீமா, லெஸ் தென் தட் ஆஃப் சீமா. அப்போ சீமா வந்து 6 பங்குனா 6ல் 1 பங்கு மைனஸ் பண்ண என்ன வரும்? 6ல் 1 பங்கு மைனஸ் பண்ணா 5 வரும். 5 வந்து ரீமா. ரீமா வந்து 5 டைம்ஸ் ஷேர்னா சீமா வந்து 6 டைம்ஸ் ஷேர்ன்னு சொல்றாங்க. சரியா? தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். இப்போ பாருங்க, ரீமா வந்துட்டு எக்ஸ்னா சீமா வந்துட்டு எக்ஸ் பிளஸ் 500ன்னு சொல்றாங்க. இப்போ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீமாவுக்கு வந்துட்டு 5 டைம்ஸ்னா இவங்களுக்கு 6 டைம்ஸ். அப்போ டிஃபரன்ஸ் எத்தனை டைம்ஸ் வந்துட்டு இவங்களோட இவங்க அதிகமாக ஏர்ன் பண்ணுறாங்கன்னா 1 டைம். அந்த 1 டைம் எதனால் வந்துச்சுன்னா அந்த 500 எக்ஸ்ட்ரா இன்வெஸ்ட் பண்ணதுனால. அப்போ அந்த 1 டைம் தான் 500. சரியா? இப்போ நம்மகிட்ட கேட்குறது என்னன்னா தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். எக்ஸுங்கிறது 5 டைம்ஸ் தானே. அப்போ 5 டைம்ஸ் என்னென்னு கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா வேல்யூ ஆஃப் எக்ஸ் வந்துடும். அப்போ 5 டைம்ஸ் 1 டைம் வந்து 500னா 5 டைம்ஸ் என்ன வருதுன்னா 5 டைம்ஸ் ஆஃப் 500 வரும். அப்போ 5 டைம்ஸ் ஆஃப் 500 என்ன வரும்னா 2500. அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா 2500. சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஆன்சர் வந்து பி ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின். இதில் என்ன சொல்றாங்க பாருங்க. A shopkeeper sold an article for rupees 2400 at the rate of 20% profit. The discount allowed on the article is 20%. சரிங்களா? அதாவது 20% தள்ளுபடி கொடுத்து 20% லாபம் சம்பாதிச்சிருக்காராம். சரிங்களா? எப்போ அப்படின்னா 2400 ரூபாய்க்கு விற்கும் போது. இஃப் யூ அலவுட் 10% டிஸ்கவுண்ட் அந்த ஆர்டிக்கல். சரியா? 10% வந்து டிஸ்கவுண்ட், அதாவது 20% டிஸ்கவுண்ட் கொடுக்காம வெறும் 10% மட்டும் டிஸ்கவுண்ட் கொடுத்துருந்தா தென் ஃபைண்ட் த ப்ராஃபிட் ஆஃப் த ஆர்டிக்கல். அப்போ ஆர்டிக்கலில் அவர் சம்பாதிச்ச லாபம், அந்த பொருளை விற்கும் போது அவர் சம்பாதிச்ச லாபம் என்னவா இருக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ முதல் நம்ம எப்பயுமே காஸ்ட் ப்ரைஸ் ஃபைனல் செல்லிங் ப்ரைஸ் 10% டிஸ்கவுண்ட் கொடுத்தது போக என்ன செல்லிங் ப்ரைஸ் இருந்துச்சோ அதை வச்சு நம்ம என்ன சொல்லிடலாம் அப்படின்னா எவ்வளோ ப்ராஃபிட் சம்பாதிச்சிருப்பாரு அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். சரியா? இப்போ வந்துட்டு காஸ்ட் ப்ரைஸ் நம்ம கண்டுபிடிக்கலாமா? காஸ்ட் ப்ரைஸ் பாருங்க 2400 எதுக்கு சமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20% லாபத்தோட விற்றதுக்கு சமம். அப்போ இதை நம்ம டிவைட் பை 120 போட்டுட்டு இன்டூ 100% போட்டோம்னா நம்ம காஸ்ட் ப்ரைஸ் வந்துடும். சரியா? இப்போ இது கேன்சல் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன வரும்? இது 0 கேன்சல் ஆச்சு. இது வந்து 20 டைம்ஸ் வரும். அப்போ காஸ்ட் ப்ரைஸ் வந்து 2000ங்க. சரியா? இப்போ செல்லிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இப்போ என்ன சொல்கிறாங்க பாருங்க 20% டிஸ்கவுண்ட் கொடுத்தது. சரியா? அப்போ செல்லிங் ப்ரைஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா ஒரிஜினல் செல்லிங் ப்ரைஸ், அதாவது டிஸ்கவுண்ட் கொடுக்காம அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2400 20% டிஸ்கவுண்ட் அது 80%னா அப்போ இன்டூ 100 போட்டிங்கன்னா டிஸ்கவுண்ட் கொடுக்காம, அதாவது செல்லிங் ப்ரைஸ் ஒரிஜினல் செல்லிங் ப்ரைஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். டிஸ்கவுண்ட் கொடுக்காம அந்த பொருளை விற்றோம்னா என்ன ரேட்டுக்கு அப்படின்னு சொல்லலாம். இது கேன்சல் பண்ணுங்க. இது கேன்சல் பண்ணுங்க. இதை கேன்சல் பண்ணால் 30
அப்போ 30 இன்டூ 100 என்ன வரும்னா 3000 வரும். சரியா? இப்போ பாருங்க, இது 3000. ஃபர்ஸ்ட் வந்துட்டு காஸ்ட் ப்ரைஸ் 2000. டிஸ்கவுண்ட் இல்லாம அது மேல ஃபிக்ஸ் பண்ணது மார்க்அப்னு சொல்லுவோம். இதான் மார்க்அப் ப்ரைஸ்னு சொல்லுவோம். மார்க்அப் ப்ரைஸ் என்னன்னா இது செல்லிங் ப்ரைஸ்னு கூட சொல்லக்கூடாது. டிஸ்கவுண்ட் இல்லாம நம்ம கொடுக்கறது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், மார்க்அப் ப்ரைஸ்னு சொல்லுவோம். அது மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 3000. சரியா? அதாவது 1000 ரூபா வந்துட்டு கூடுதலா வச்சிருக்காரு, அதான் மார்க்அப்னு சொல்லுவோம். இது வந்து என்ன சொல்லுவோம்னா மார்க்கெட் ப்ரைஸ்னு சொல்லுவோம். இந்த 3000 மார்க்கெட் ப்ரைஸ்னு சொல்லுவோம். இப்போ இதுல இருந்து என்ன பண்றாங்கன்னா 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அப்ப 3000க்கு 10% என்ன வரும்னா 10% 300 வரும். அப்ப ஃபைனலா அதை என்ன ரேட்டுக்கு வித்துருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2700க்கு வித்துருப்பாங்க. அப்ப 2000 ரூபாய்க்கு வாங்கி 2700 ரூபாய்க்கு வித்தாருன்னா அவருக்கு லாபம் எவ்வளவு கிடைக்கும்? 700 கிடைக்குமா? அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 700. சரிங்களா? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்றாங்க பாருங்க. இது ஏஜஸ் சம். சரியா? த பெர்சன்டேஜ் ஆஃப் சுனிதா டு மோஹித் 6:5 respectively, and the percentage of Vinita is 11 years more than that of Mohita. If the percentage of Vinita is twice the age of Sunita 5 years ago, சரியா? then find the percentage of Vinitaன்னு சொல்றாங்க. சரியா? நம்ம என்ன சொல்லலாம்னா சுனிதாவுக்கு வந்துட்டு நம்ம 6 டைம்ஸ்னு வச்சுக்கலாம், மோஹித்க்கு வந்து நம்ம 5 டைம்ஸ்னு வச்சுக்கலாம். சரியா? இப்ப வினிதா என்ன சொல்றாங்க பாருங்க. வினிதா வந்துட்டு என்ன சொல்றாங்க பாருங்க. வினிதா இஸ் 11 years more than that of மோஹித். அதாவது இந்த 5T இருக்குங்க இல்லைங்களா, மோஹித் இது இதை விட 11 இயர்ஸ் வந்துட்டு அவங்களது அதிகமா. சரியா? அது என்ன சொல்றாங்க பாருங்க. இஃப் த பெர்சன்டேஜ் ஆஃப் வினிதா இஸ் ட்வைஸ் த ஏஜஸ் ஆஃப் சுனிதா 5 years எகோன்னு சொல்றாங்க. ட்வைஸ் த ஏஜஸ் ஆஃப் வினிதா 5 years எகோன்னு சொல்றாங்க. சரியா? இப்ப வினிதா வந்துட்டு வினிதாவோட ஏஜ் நம்ம ட்வைஸ் பண்றோம்னா, இந்த இதை நம்ம ட்வைஸ் பண்றோம்னா இது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா சுனிதா இருக்காங்களா, சுனிதாவோட 5 வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டு அதை டபுள் பண்றதுக்கு ஈக்குவலாம். அப்ப நம்ம இது ஒரு ஈக்குவேஷனா ஃப்ரேம் பண்ணலாமா? பாருங்க, இதை எடுத்துக்கலாம். அப்படியே வினிதாவது எடுத்துக்கலாம். வினிதாவது என்னன்னா 5T + 11 எடுத்துக்கலாம். இது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா இவங்க இருக்காங்களா சுனிதாவோட 60 இருக்கு, அதுல இருந்து நீங்க 5 வருஷத்துக்கு அப்புறமா போயிட்டு அதை நீங்க ட்வைஸ் பண்ணீங்கன்னா இதுவும் சம்மா இருக்குமா, அவ்வளவுதாங்க. சரியா? இப்ப நம்ம இது பண்ணலாம், சால்வ் பண்ணலாம். இதால இதையும் இன்ட்டு பண்ணுங்க, இதால இதையும் இன்ட்டு பண்ணுங்க. சரியா? அப்ப 5T + 11 ஈக்குவல் டு இது இன்ட்டு பண்ண என்ன வரும் 12T, இது இன்ட்டு பண்ண என்ன வரும் -10 வரும். சரியா? அப்ப நமக்கு பாருங்க இங்க இந்த 11 அந்தாண்ட இந்த 10 எந்தாண்ட கொண்டு வாங்க. அப்ப 11 + 10 21 வரும். இது எந்தாண்ட கொண்டு போங்க மைனஸ் வரும். அப்ப நமக்கு என்ன வரும் 21 = 12 - 5 7T வரும். அப்ப Tயோட வேல்யூ என்னன்னா 21/7ங்க, 3ங்க. அவ்வளவுதான். Tயோட வேல்யூ 3. இப்ப நம்மகிட்ட கொஸ்டின் என்னன்னு பாருங்களேன். ஃபைண்ட் த பெர்சன்டேஜ் ஆஃப் வினிதாவது கேட்கறாங்க. வினிதாவோட பெர்சன்டேஜ் என்னன்னு கேட்கறாங்க. அப்ப வினிதாவோட பெர்சன்டேஜ் என்ன இருக்கும் அப்படின்னா 5T + 11 இருக்கும் இல்லையா? அப்ப 5 × 3 5, 5 + 11, 5 + 11 என்ன வரும் 5 × 3 + 11ங்க. அப்ப 15 + 11. அப்ப இவங்களோட வயசு என்னன்னா 26 இயர்ஸ். அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 26 இயர்ஸ். சரிங்களா? இப்ப நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்றாங்க பாருங்க. A vessel contains 70 liters of milk and water in the ratio of 3:7. 70 liters இருக்கு. 70 liters என்ன ரேஷியோல இருக்குன்னா 3:7 லிட்டர் டைம்ஸ்ல இருக்கு. சரியா? இப்போ 70 நம்ம 10 ஆல் டிவைட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், 1 டைம் வந்துருமா? எப்படி 10 வந்துச்சு? 3 + 7. அப்போ 1 டைம் என்ன வேல்யூ வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 7 liters வரும். சரியா? இப்ப இதுல மில்க் வந்து 3 பார்ட்ஸ். சரியா? மில்க் வந்து 3 பார்ட்ஸ், வாட்டர் வந்து 7 பார்ட்ஸ். மில்க் வந்துட்டு 3 டைம்ஸ் ஆஃப் 7 21 liters இருக்கும். வாட்டர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 7 × 7ங்க. அப்போ 49 liters இருக்கும். இது வரைக்கும் ஓகேங்களா? இப்ப பாருங்க, if the x liters of milk and 56 liters of water are added. சரியா? இப்ப இதுல வந்துட்டு 56 லிட்டர் வாட்டர் வந்துட்டு ஆட் பண்ணிட்டாங்க. சரியா? வாட்டர் இஸ் ஆடட். இதுல x லிட்டர் வந்துட்டு மில்க் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. then the ratio of milk to water become 3:5. அதனால வந்து பாத்தீங்கன்னா மில்க் வந்து 3 டைம்ஸ் ஆகும், வாட்டர் வந்து 5 டைம்ஸ் ஆச்சான். இப்ப இந்த எக்ஸை நம்ம கண்டுபிடிக்கணுமா? சரியா? இப்ப எக்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும். இங்க கவனிங்க. இப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. சரியா? 49யும் 56 ஆட் பண்ணுங்க. 56 ஆட் பண்ண என்ன வரும் 105 வருமா? அப்ப 5 டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 105ங்க. சரியா? அப்ப 1 டைம் என்ன வரும்? இந்த 5 ஆல் டிவைட் பண்ணுங்களேன். 105 5 ஆல் டிவைட் பண்ணா 21 வரும். அப்ப 1 டைம் என்ன வரும்னா 21 liters வரும். அப்ப
3 டைம்ஸ் என்ன வரும் அப்படின்னா, அதாவது 1 டைம் 21னா 3 டைம் என்ன வரும்னா அந்த 3யோட இந்த 21 இன்ட்டு பண்ணுங்க. இன்ட்டு பண்ணா நமக்கு என்ன வரும்னா 63 லிட்டர்ஸ் வரும். சரியா? இப்போ நம்மகிட்ட கேட்கறது எவ்வளோ வந்துட்டு ஆட் பண்ணியிருந்தா 21 லிட்டரா இருந்தது. எக்ஸ் வேல்யூ ஆட் பண்ணதுனால 63 ஆச்சாம். அப்போ எவ்வளோ ஆட் பண்ணியிருந்தா நமக்கு 63 வந்திருக்குன்னா இதுல இருந்து இது மைனஸ் பண்ணுங்க. அப்போ 63 வந்து 21 மைனஸ் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 42 லிட்டர்ஸ் வரும். அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா 42 லிட்டர்ஸ். சரியா? இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இது வந்து டைம் அண்ட் ஒர்க் பேஸ் பண்ண கொஸ்டினுங்க. பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஏ பி அண்ட் சி கேன் டூ எ ஒர்க் இன் 40 டேஸ். சரியா? ஏ பி சி 40 டேஸ் 72 டேஸ் 54 டேஸ் ஆகும். அப்போ நீங்கள் இது யூனிட்டரி மெத்தடில் போடுங்க. 48 72 54 எல்சிஎம் எடுத்தாலும் சரி அல்லது இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி. எப்பயுமே நீங்கள் டைம் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா ஒர்க் கிடைக்குங்க. டைம் இன்வெஸ்ட் பண்ணால் ஒர்க் கிடைக்கும். அப்போ 72னா இது வந்து 3 டைம்ஸ் 24 அடிங்க. இது வந்துட்டு 2 டைம்ஸ் வரும். இது நீங்கள் 18 டேபிள் அடிங்க. 54 18 டேபிள் அடிச்சிங்கன்னா 3 டைம்ஸ் வரும். 72 வந்துட்டு நீங்கள் 18 டேபிள் அடிச்சிங்கன்னா 4 டைம்ஸ் வரும். சரிங்களா? நான் என்ன பண்ணேன் 18ஆம் வாய்ப்பால் அடித்தேன். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இது இன்ட்டு பண்ணுவோம், இது இன்ட்டு பண்ணுவோம், இது இன்ட்டு பண்ணுவோம். இன்ட்டு பண்ணால் நமக்கு கம்பேரிட்டிவ் ரேஷியோ வந்துடும் எல்லாத்துக்குமே பொதுவாக. ஏன் அப்படி பண்ணுறோம்னா இந்த வேல்யூ வந்து டிஃபர் ஆகுது. சரியா? பிக்கு வந்து 2 ரேஷியோ இருக்குது, ஆனால் வேல்யூ வந்து டிஃபர் ஆகுது. அதனால் நம்ம இப்படி இன்ட்டு பண்ணுறோம். சரியா? அப்படி இன்ட்டு பண்ண என்ன ஆகும்னா இது 9 பார்ட்ஸ் வந்துடும். அப்போ ஏ வந்து ஒரு நாளைக்கு 9 யூனிட் செய்வார். இது இன்ட்டு பண்ணிங்கன்னா பி வந்து ஒரு நாளைக்கு 6 யூனிட் செய்வார். அட் லாஸ்ட் வந்து சி வந்து பார்த்தீங்கன்னா இது இன்ட்டு பண்ணுங்க 8 யூனிட் செய்வார். அவ்வளோதான். சரியா? இப்போ மொத்த யூனிட் என்னன்னா இது இன்ட்டு பண்ணிக்கோங்க. சரியா? இது இன்ட்டு பண்ண என்ன வரும்? 480 48 இன்ட்டு 10 போட்டோம்னா 480 வரும். 480லேருந்து ஒரு 48 மைனஸ் பண்ணிடுங்க. அப்போ எப்படி நான் இன்ட்டு பண்ணுறேன்னு புரியுதுங்களா? அதை 9ன்னு எடுத்துக்கல, நான் 10ன்னு எடுத்துக்கிறேன். 10 மைனஸ் 1. அப்போ 10 இன்ட்டு 48 480. 480ல் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் 48 மைனஸ் பண்ணணும். அப்போ என்ன வரும்? டோட்டல் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 432 வரும். சரியா? சரி, 432 யூனிட்ஸுங்க. இதில் பாருங்க ஏவும் பியும் சேர்ந்தாங்கன்னா எவ்வளோ யூனிட் செய்வாங்க? 5 யூனிட் செய்வாங்களா? 5 யூனிட் செய்வாங்க. எத்தனை நாள் பண்ணியிருக்காங்க பாருங்க? 8 டேஸ் பண்ணியிருக்காங்க. 8 டேஸ். அப்போ என்ன வரும்? 432லேருந்து நம்ம 120 மைனஸ் பண்ணணும். அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு? 432லேருந்து 120 மைனஸ் பண்ணால் 312 வரும். சாரி, 312 வரும். சரியா? இப்போ 312 யூனிட்ஸை யார் பண்ண போகிறாங்கன்னா சி மட்டும் பண்ண போகிறாங்க. சி ஒரு நாளைக்கு 8 யூனிட் பண்ணுவாங்க. அப்போ 312 நீங்கள் 8ஆல் டிவைட் பண்ணுங்க. சரியா? 8ஆல் டிவைட் பண்ணால் இது அடிச்சிங்கன்னா 3 டைம்ஸ் வந்து 24 வரும். 3 டைம்ஸ் போட்டுங்க. அப்போ 24 போச்சுன்னா மீதி என்ன இருக்கும்? 7 இருக்கும். 72ல் 8 வந்து 9 வரும். அப்போ எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னா 39 டேஸில். அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா 39 டேஸ். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். The total time taken by a boat to cover 105 km upstream and 105 km downstream in 7.5 hours. If the ratio of the speed of the boat in downstream to the upstream is 2:1 respectively, then find the speed of the boat speed in still water. சரியா? அப்போ போட் ஸ்பீட் இன் ஸ்டில் வாட்டர்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடையும் டவுன்ஸ்ட்ரீம் ஸ்பீட்லேருந்து டவுன்ஸ்ட்ரீம் ஸ்பீடோட அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடை ஆட் பண்ணிட்டு டிவைட் பை 2 போடுவோம். ரைட்டுங்களா? இதுதான் நம்ம எது கண்டுபிடிக்கணும்னா ஸ்டில் வாட்டர். ஸ்டில் வாட்டர்னா ஒரு நிலையான தண்ணீரில் அந்த படகோட வேகம், அதை நம்ம ஸ்டில் வாட்டர்னு சொல்லுவோம். சரியா? அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த டைம் பாருங்க மொத்தம் 3 டைம்ஸ் தான் 7.5 hours. அப்போ 1 டைம் என்னன்னு கண்டுபிடிச்சோன்னா 2.5 hours. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ஸ்ட்ரீமில் அந்த படகு வந்துட்டு 1 டைம் 2.5னா 2.5 hours எடுத்திருக்கோம். அப்போ அப்ஸ்ட்ரீமில் வந்துட்டு 2 டைம்ஸ் ஆஃப் டைம் எடுத்திருக்கோம். எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா டைமை பொறுத்த வரைக்கும் இது வந்துட்டு டைமை ஸ்பீடாக இருக்குன்னா டைம் வந்து அப்படியே இன்வெஸ்ட் ஆகிக்கும். சரியா? இது வந்துட்டு 2 டைம்ஸ் வந்துட்டு அப்ஸ்ட்ரீமில் எடுத்துகிட்டு டைம் ஆயிரும். 1 டைம் என்னவா எடுத்துக்கும் அப்படின்னா டவுன் ஸ்ட்ரீமில் போன டைம் எடுத்துக்கும். அப்போ 5 hours. சரிங்களா? இப்போ நம்ம கிட்ட வந்துட்டு என்ன கேட்குறாங்க? ஸ்டில் வாட்டர் கேட்குறாங்க. இதை நம்ம அப்ளை பண்ணோம். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? 105 டிவைடட் பை 2.5. சரியா? இது வந்துட்டு என்னன்னா டவுன் ஸ்ட்ரீம் 2.5 பிளஸ் 105 டிவைடட் பை 5 டிவைடட் பை நம்ம என்ன பண்ணுவோம்? 2ஆல் போடுவோம். சரியா? 2ஆல் டிவைட் பண்ணுவோம். இதை நீங்கள் டிவைட் பண்ண என்ன வரும்? 100ல் வந்து 2.5 40 டைம்ஸ் வரும். 5ல் 2.5 2 டைம்ஸ் வரும். அப்போ 42 பிளஸ் இதில் வந்து 105ல் 5 வந்து 21 டைம்ஸ் வரும் டிவைட் பை 2ங்க. அப்போ நமக்கு என்ன வரும்னா 63 டிவைட் பை 2. அப்போ நமக்கு ஆன்சர் 31.5 கிலோமீட்டர் பர் ஹார். அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 31.5 கிலோமீட்டர் பர் ஹார். அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின். A train takes 30 seconds to cross a pole
and 45 seconds to cross a 350 meter long bridgeங்க சரியா. ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த ட்ரெயின்னு சொல்றாங்க. இப்போ பாருங்க, எப்பயுமே ஒரு ட்ரெயின் வந்து ஒரு பிரிட்ஜை கவர் பண்ற டைம் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுல என்ன இருக்குன்னா அதோட ஓன் லென்த்தை கவர் பண்றதுக்கான டைம் இருக்கும். அது ஓன் லென்த்தை கவர் பண்றதுக்கான டைம் தான் 30 செகண்ட்ஸ் சொல்லியாச்சு, 30 செகண்ட்ஸ் சொல்லியாச்சு. அப்போ 45 செகண்ட்ஸ்ல அந்த ட்ரெயினோட லென்த்தை கவர் பண்றதுக்கான டைம் இருக்கும், அந்த பிரிட்ஜோட லென்த்தை கவர் பண்றதுக்கான டைம் இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா 30 செகண்ட்ஸ்னு சொல்லிட்டாங்க அவங்களே. அப்ப இது என்னவா இருக்கும் அப்படின்னா பிரிட்ஜோட லென்த் 15 செகண்ட்ஸா இருக்கும் சரியா. பாருங்க இதுல 30 செகண்ட்ஸ் அது ஓன் லென்த், 15 செகண்ட்ஸ் வந்து பிரிட்ஜோட லென்த். அப்ப ரெண்டும் சேர்ந்தா 45 செகண்ட்ஸ் வரும். அப்ப 15 செகண்ட்ஸ்ல கவர் பண்ண லென்த் என்னன்னா 350னா, அப்ப 30 செகண்ட்ஸ்ல கவர் பண்ண லென்த் என்னன்னு நீங்க ஈஸியா சொல்லிடலாம் தானே. 15ங்கிறது 350னா 30ங்கிறது அப்படியே டபுள், 15ஓட டபுள் தானே 30. அப்ப 350ஓட டபுள் என்ன வரும் 700. அப்ப அந்த ட்ரெயினோட லென்த் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 700 மீட்டர்ஸ்ங்க சரியா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. The circumference of two circles is 88 meter and 132 meters. What is the sum of its radius of both the circles அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா. இப்போ சர்க்கம்ஃபரன்ஸ்க்கு ஃபார்முலா என்ன சொல்லுவோம், நம்ம 2πrன்னு சொல்லுவோம். 2πr இது வந்துட்டு ஸ்மால் சர்க்கிள்னு வச்சுக்கலாம். ஸ்மால் சர்க்கிள்க்கு வந்து நம்ம ரேடியஸ்க்கு வந்துட்டு ஸ்மாலர்னு வச்சுக்கலாம். கேபிட்டல் அதாவது பெரிய சர்க்கிளோட ரேடியஸ்ங்கிறத பெரியார்னு வச்சுக்கலாம். இதோட சர்க்கம்ஃபரன்ஸை பெரியார்னு வச்சுக்கலாம். ப்ளஸ் இப்போ நம்ம ரெண்டோட சம்மேஷன் தான் கேட்குறாங்க. அப்புறம் 2πr இது ரெண்டையும் சேர்த்தனா நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 88 + 132 சரியா. இப்போ நம்ம கேட்குறது ரெண்டோட ரேடியஸோட இதுதான் கேட்குறாங்க. இப்போ இது ரெண்டையும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா என்ன எடுத்துக்கலாம், காமனா 2π காமனா எடுத்துக்கலாம். உள்ள வந்துட்டு ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஆர் நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டோம்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஆட் பண்ணா 80 + 130னா 210 220 வரும் சரியா. இப்போ நம்ம இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ கண்டுபிடிக்கணும் நம்ம என்ன பண்ணணும்னா இதை அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணிக்கலாம். 2 × 22/7 தான் வந்துட்டு இதோட வேல்யூ சரியா. r + r = 220. அப்போ ஸ்மால் ஆர் ப்ளஸ் கேபிட்டல் ஆர் என்ன வரும் அப்படின்னா 220 × 7 / இதை அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணிக்கணும். கீழே வந்து 2 × 22 வந்துடும் சரியா. இப்போ இதை அப்படியே கேன்சல் பண்ணிங்கன்னா 10, இதை அப்படியே கேன்சல் பண்ணால் 5. அப்போ 5 × 7 என்னன்னா 35. அப்போ அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன வரும் 35. அவ்வளோதான் சரியா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இது மாதிரி உங்களுக்கு வந்துட்டு வேகமாக டிக்ரீஸ் ஆகுதுன்னா டிவைட் பண்ணியிருப்பாங்க சரியா. அதே மாதிரி வேகமாக இன்க்ரீஸ், எப்படி வேகமாக டிக்ரீஸ்னா பாருங்க 5000 ஆரம்பிக்குது, ஆனால் முடியறது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 7ல் முடியுது. அப்போ ரொம்ப வேகமாக தானே டிக்ரீஸ் ஆகுது, அப்நார்மலாக டிக்ரீஸ் ஆகுது. அப்போ கண்டிப்பாக அது டிவைட் பண்ணாதான் பாசிபிள் சரியா. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா எந்த நம்பரை டிவைட் பண்ணால் அது வரும்னு யோசிங்க. சின்ன நம்பராக எது இருக்குதோ அதை பாருங்க ஃபர்ஸ்ட். இப்போ 14 நம்ம 7 பண்ணணும்னா என்ன பண்ணணும், /2 போடணும். அதே மாதிரி 42 14 பண்ணணும் என்ன பண்ணா /3 பண்ணணும். இப்போ நமக்கு ஒரு பேட்டர்ன் வந்துட்டு நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம், கன்சிக்யூட்டிவா இருக்கு இல்லையா. அப்போ இங்க என்னவா இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை /4 போட்டிருக்கலாம், இதை என்ன பண்ணிருக்கலாம்னா 5 பண்ணிருக்கலாம், இதை /6 பண்ணிருக்கலாம். பண்ணா அது வருதான்னு செக் பண்ணுங்க. அப்படி வந்துச்சுன்னா கரெக்டான பேட்டர்ன். கன்சிக்யூட்டிவ் நம்பர்ல டிசெண்டிங் ஆர்டர்ல டிவைட் பண்ணிக்கிட்டே போறாங்க. இது அப்புறம் /1ன்னு போடுவாங்க அடுத்தது வந்துச்சுன்னா சரியா. ரைட். இப்போ அடுத்தது 7 கூட இங்க கொடுத்தாங்கன்னா இந்த ஆர்டர் தான் போயிருக்காங்கன்னு நம்ம எடுத்துக்கலாம். சரி இப்போ கவனிங்க. இப்போ 6ஆல் டிவைட் பண்ணும்போது என்ன ஆகும், 6ஆல் டிவைட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா 6 × 48 மீதி 2 3 0 2னா 4 சாரி 40 840 கரெக்ட். இது 5ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா அது 1 மீதி என்ன இருக்கும் 3 34 அப்படின்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னா 6 வரும். 34னா 6 மீதி 4 8 வரும். அப்போ 168. 168 4 வகுத்தா இது வருதா, 4 வகுத்தா 230, 16 4 வகுத்தா 230, 8 4 வகுத்தா 230 கரெக்ட் தான் சரி. 16 4 வகுத்தா 430, 8 4 வகுத்தா 230 42 கரெக்ட். அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா 168. கரெக்டாக மேட்ச் ஆகுதுங்களா, மேட்ச் ஆகுதுன்னா அப்படி போட்டுக்கலாம் சரியா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இது பாருங்க கிராஜுவலாக தான் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ நீங்கள் டிஃப்ரென்ஸ் பாருங்க சரியா. போன சமுக்கு ஏன் டிஃப்ரென்ஸ் பார்க்கலன்னா அது நம்ம வந்துட்டு கிராஜுவலாக டிக்ரீஸ் ஆகுது, வேகமாக டிக்ரீஸ் ஆகுது அப்நார்மலாக, அதனால நம்ம டிவைட் பண்ணிப்பாங்கன்னு சொல்லி நான் அப்படியே போட்டேன். இந்த மாதிரி சமுக்குலாம் நீங்கள் ட்ரிக்ஸ் என்ன அப்படின்னா கிராஜுவலாக டிக்ரீஸ் ஆகும்போது கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகும்போது டிஃப்ரென்ஸ் பாருங்க. இப்போ இதுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் பார்த்தா என்ன, இதில் 9 இதில் ஒரு 12, இதில் 100 எடுத்துக்கிட்டேன், ரெண்டுக்கு பேஸ் வந்து 100 எடுத்துக்கிட்டேன். இது 100 விட 9 குறைவா இருக்கு, இது 100 விட 12 அதிகமாக இருக்கு. அப்போ ரெண்டையும் கூட்டினா என்ன வரும் 21. இதுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 120 பேஸ் எடுத்துட்டேன். இது 8, இது வந்து 16, 8 16 24. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் 140 எடுத்துக்கிறேன். 140னா அது 4, இது வந்து 24 இல்லை இது வந்துட்டு 4, 140னா
இது வந்து 24, ஓகே 28. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 178 ஒரு 6, இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 6, இது வந்து 27, அப்போ 33. இப்போ நமக்கு ஒரு லாஜிக் தெரிஞ்சிருச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா +3, இது எதுவும் +4, இது எதுவும் +5, அப்போ இது என்னன்னா +6. அப்போ இங்கே என்ன வரணும் அப்படின்னா 39 வரணும். சரியா? இதுக்கும் இந்த நம்பருக்கும் டிஃபரன்ஸ் பார்க்கும்போது 39 வரும். ஆன்சர் நம்பருக்கும் இதுக்கும் டிஃபரன்ஸ் பார்க்கும்போது 39. அப்போ நீங்கள் 197ஓட என்ன பண்ணுறீங்கன்னா 39 ப்ளஸ் பண்ணுங்க. சரியா? 39 ப்ளஸ் பண்ணால் 6, மீதி 1, 10னா 3, ரிமைண்டர் 1. இப்போ என்ன வரும்னா 236. அப்போ நம்ம இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன எடுத்துக்கலாம்? 236 எடுத்துக்கலாம். சரியா? அடுத்த கேள்வி பாருங்க. அப்நார்மல் இன்க்ரீஸ்னா நீங்க என்ன பண்ணா, இது எதால பெருக்குனா இதை கொண்டு வரலாம் அப்படின்னு பாருங்க. இப்போ 12 வந்துட்டு நீங்க எதால பெருக்குனா 39 கொண்டு வரலாம் அப்படின்னா, ஒன்று 12 into 3, அப்போ 36 வரும். அது கூட +3 பண்ணலாம். அல்லது 12 into 4, 48 வரும். 48லேருந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 9 மைனஸ் பண்ணலாம். 9 இல்லை, இதில் ஒரு 8 மைனஸ் பண்ணால் 40, 39 கொண்டு வரணும். ஓகே, 9 மைனஸ் பண்ணலாம். சரியா? 10 மைனஸ் பண்ண 38, 9 மைனஸ் பண்ணலாம். இந்த 2 விதமாக நம்ம போடலாம். சரிங்களா? இப்போ நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இப்போ 12 into 3னா என்ன வரும்? 36 + 3னா 39 வருது. இதை பிரேக் இந்த ஆர்டரில் போட்டு பாருங்க. அடுத்தது இந்த ஆர்டரில் நம்ம போட்டு பார்க்கலாம். அடுத்து 39ஐயும் நம்ம 120 கொண்டு வரணும். என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம 3 டைம்ஸ் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு என்ன வரும்? 3 டைம்ஸ் பண்ணோம்னா 120 117 வரும். 117 + 3, அப்போ நமக்கு 120. ஓகே, ஓரளவுக்கு பேட்டர்ன் வருது இல்லை? இப்போ திரும்பவும் அதே பண்ணலாம். 120 into 3 என்ன வரும்? 360 ப்ளஸ் ஒரு 3ங்க. 360 ப்ளஸ் ஒரு 3, 363 கரெக்டாக மேட்ச் ஆகுது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 363 into 3 டைம்ஸ் பண்ணுங்க. சரியா? வர ஆன்சரோட +3 பண்ணலாம். அப்போ 363 வந்துட்டு பண்ண என்ன வரும்? 300 பண்ண 900, 60 பண்ணோம்னா 180, 3 பண்ணோம்னா 9, அப்போ என்ன வரும்? 1089. அது கூட ஒரு 3 ஆட் பண்ணிக்கலாம். அப்போ 1089ஓட 3 ஆட் பண்ணிங்கன்னா 1089ஓட 3 ஆட் பண்ணிங்கன்னா வரும் 1092 வரும். அப்போ அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன பாருங்க? 1092. தான் அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஓகேங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்தது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. அதே போல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம அருண் அகாடமி சேனல் விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி ஒரு கண்டென்ட்டில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அருண் அகாடமி சேனல்.